முனையில தான் நின்று அந்த பக்கம் வந்து 2 வேலைக்கு தாண்டி இன்னொருத்துக்கு நின்னாங்க. அவங்களோட கேட்டு பாருங்க, ஒரே ஒடியாந்துருச்சு. நீ பார்த்தா நிம்மது. ஊசி வேற அவங்க போட்டு வச்சிருக்காங்க. 700 ரூபா ஊசி போட்டிருக்காங்க. யாரை நீங்க வந்து சொல்லவே இல்லையாக்கா? திடீர்னு நீங்க வரவே இல்லைன்னு தானே நாங்க அதுக்கப்புறம் கண்டினியூவா வளர்க்க ஆரம்பிச்சோம். 15 நாள் ஆயிடுச்சுக்கா நீங்க வளர்த்துக்கு விட்டு. நான் சொன்னேன், நான் 2 நடம் வந்து நீங்களே அழகா இங்க வா, இங்க வா, இங்க வா அழகா. ஏன்டா நீங்க நான் வந்தப்ப 2 நேரமே இல்லங்க. அங்க தெருவுல கேட்டுனாங்க, அவங்க அம்மா வீடு குடி போறாங்க. நீங்க எனக்கு நம்பர்ல எப்படிங்க தெரியும்? நான் அன்னைக்கு நம்பர் வாங்காம சொல்லிருக்கலாம்ல. யாருமே இல்லங்க. அந்த வேலி ஒண்ணு இருந்துச்சுங்க, அதுக்கு அந்தானதான் ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க. நாய்க்குட்டி கொஞ்சிட்டு இருந்தது அவங்களும் பார்த்தாங்க. யாராவது இருந்தா சொல்லிட்டு முடியும். அந்த பையன் ஒரு பையன் வாசல்ல குந்தி இருந்துச்சு குழப்பம். உங்க வீட்டுல இருந்து பார்த்தா அந்த எதுக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு வீடு. அவங்க அம்மா வந்தாங்க கிட்ட, எனக்கு கேட்கதான் வந்தாங்களா என்னன்னு தெரியல. சரி எப்படி இவங்க பாத்துட்டாங்க சொல்லிடுவாங்கன்னா நான் வந்துட்டேன். போலாமா நம்ம வீட்டுக்கு? கொஞ்சிக்கிட்டு நின்ன பாருங்க, இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருந்த பாருங்க. அவங்க திரும்பிட்டாங்க. அப்புறம் இன்னொரு குட்டியும் அது ரொம்ப அப்படியே பாவமா இருக்கு. ரெண்டும் சாப்பிடவே மாட்டேங்குது. பிள்ளைங்க வந்து அவ்வளவு அழுகுறானுங்க வந்து உட்காந்துக்கிட்டு. 1 மாசம் தான் இருக்கும் நான் தூக்கிட்டு வந்தப்ப. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அழகா நம்ம வீட்டுக்கு போமா. கறி விருந்து நான் தூக்கிட்டு நான் அதான் நினைச்சேன் நானு. சரி நீங்க அங்கதான் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடவே இல்லை. ஒரே அழுவ. பிள்ளைங்களும் உட்காந்துட்டு மூளைக்கு மூளை அழுகுறானு. இது இல்லாம என்னமோ மாதிரி இருக்குங்க. சரி அதான் நம்ம நான் வளர்த்து கூட தூக்கிட்டு வந்துடுவோம். நானும் அவங்க தாங்க தூக்கிட்டு மறுபடியும் வந்து கேட்குறாங்க. நான் தான் அப்பயே உங்ககிட்ட சொன்னாரு. 3 வாட்டியே நான் வந்தேங்க. அந்த முன்னாடி ஒரு வீட்டுல கூட பந்த போட்டுருக்கு பாருங்க. இந்த முருகன் வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுல பந்த போட்டுக்குள்ள கொஞ்சம் தூரத்துக்கலாம். நாங்க அவங்க கிட்ட தான் போய் முன்னாடி கேட்டோம், இதுக்குள்ள போய் திரும்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தப்போ இன்னொருத்தவங்க தேவை வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்தேன். திருப்பி வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்தேன். அவங்க வீட்டுல இன்னைக்கு தான் வீடு குடி போறாங்க. அவங்க நீங்க இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போட்டுருக்காரு. சத்தம் போட்டுருவாரு.